செய்தியை பார்த்து வருகிறோம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்த வழக்கில் தற்போது மத்திய அரசு பதிலளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவருக்கு சுமார் 3 மாதங்கள் கால அவகாசம் நிர்ணயித்து பிறப்பிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக குடியரசுத் தலைவர் தரப்பில் வழங்கப்பட்ட அந்த ரெஃபரன்ஸ் மனுவானது இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கில் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் இந்த ஒரு கடிதத்தை குடியரசுத் தலைவர் எழுதியிருந்த நிலையில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசு சாசன அமர்வில் இன்றைய விசாரணை என்பது தொடங்கியுள்ளது. இதில் விரிவான ஒரு விசாரணை என்பது நடைபெற வேண்டும் என்ற ஒரு அவசியம் உள்ளது. மேலும் அரசியல் சாசனம் தொடர்பான பல்வேறு விளக்கங்களும் கேட்கப்பட வேண்டியதுடன் உள்ளதன் காரணமாக அனைத்து மாநில அரசுகளும் மற்றும் ஒன்றிய அரசும் இதில் பதிலளிப்பதற்கான நோட்டீஸை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு என்பது பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் விரிவான விசாரணை என்பது ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினுடைய அடுத்த ஒரு வார காலத்திற்குள் முழு பதிலையும் மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 29ஆம் தேதி பதில் மனுக்கள் தொடர்பான விசாரணை மட்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் இருந்து விரிவான விசாரணை என்பது தொடரும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வானது பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனை நிற்கக்கூடியது அல்ல, இதனை ஏற்க முடியாது. விரிவான ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பில் விரிவான ஒரு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் P. வில்சன் இன்றைய விசாரணையின் பொழுது கருத்துக்களை முன்வைத்த நிலையில் அனைவருக்கும் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கான அவகாசம் வழங்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தை தலைமை நீதிபதி கவாய் இன்று தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வழக்குடைய விசாரணை என்பது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.